வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலர். நாட்டின் வளர்ச்சிக்கு சமூக ஒற்றுமை அவசியம். அரவிந்த் அப்பளசாமி வலியுறுத்து. நாட்டின் வளர்ச்சிக்கு சமூக ஒற்றுமை அவசியம் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஜைட் ஹமிடியின் சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்பளசாமி கூறினார். பல இன மக்கள் வாழும் இந்நாட்டில் ஒன்றுபட்ட நிலையில் வாழ்ந்து வருவது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இதன் வழி இந்த நாட்டிற்கு சுற்றுப்பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. இந்த ஒற்றுமை தொடர வேண்டும் என பாகண்டத்து தொகுதியின் IPF மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் வலியுறுத்தினார். இங்குள்ள தெலுங்கு சங்க மண்டபத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பெரும் திரளான IPF உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பினாங்கு மாநில IPF கட்சியின் தலைவர் டாக்டர் குமரேசன் தேசிய பிரதிநிதியாக கலந்து கொண்டார். அரசாங்கத்தில் பிரதிநிதித்துவம் இல்லை என்றாலும் IPF கட்சி இந்திய சமுதாயத்திற்கு முடிந்த சேவைகளை ஆற்றி வருவதாக குறிப்பிட்டார். மாநில பிரதிநிதியாக IPF கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி கலந்து கொண்டார். நிகழ்வில் மேலும் பேசிய அரவிந்த், அரசியல் கட்சிகள் அரசியல் நோக்கத்தோடு பல நடவடிக்கைகளை கொண்டாலும் சமூக தேவைகளுக்கு தொடர்ந்து சேவையாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த தொகுதியில் உள்ள இந்தியர்களின் தேவைகளை அறிந்து அதன் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ ஷைட் தொடர்ந்து சிறந்த சேவையை வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். முன்னதாக பேசிய டாக்டர் குமரேசன், IPF அரசாங்கத்தில் அங்கம் வகிக்க முடியாவிட்டாலும் சமூக எதிர்நோக்கும் தேவைகளுக்கு முடிந்த சேவைகளை ஆற்றி வருவதாகவும், இதேவேளையில் கட்சி மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு கட்சி தொண்டர்கள் தொடர்ந்து ஆதரவை வழங்கும் எனவும் உறுதியளித்தார். இந்த கூட்டத்திற்கு பாகண்டத்து தொகுதி தலைவர் அரவிந்த் அப்பளசாமி தலைமை தாங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.